அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். இளம் பக்தையை பார்த்து கூறினார், மகளே, குடும்ப வாழ்க்கை அப்படி பெரிதாக உன்னை என்ன செய்துவிடும்? நீ இல்லறத்தில் வாழ்வதும் மரத்தடியில் வாழ்வதும் ஒன்றுதான். குடும்ப வாழ்க்கை இறைவனிடமிருந்து வேறுபட்டதா? எல்லாவற்றிலும் அவரே இருக்கிறார். நீ ஒரு பெண், நீ எங்கே போக முடியும்? வீட்டை துறந்து சென்றால் பல்வேறு விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் எங்கே எப்படி வைக்கிறாரோ அங்கேயே மகிழ்ச்சியுடன் வாழ். இறைவனை நாட வேண்டும், அவரை பெற வேண்டும், இதுவே லட்சியம். அவரிடம் நீ பிரார்த்தனை செய்வாயானால் உன் கையை பிடித்து அவரே அழைத்து செல்வார். அவரை சரணடைந்து உன்னால் வாழ முடியுமானால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. குருவும் சீடனும் சேர்ந்து வாழ்வது நல்லதல்ல. ஏனென்றால் அன்றாட சாதாரண வாழ்க்கையை காண்கின்ற சீடன் அவரை சாதாரண மனிதனாக கருதக்கூடும். அது சீடனுக்கு பாதகமாக அமையும். ஆகவே சீடன் குருவிடமிருந்து சற்று விலகி வாழ்ந்து அவ்வப்போது அவரை சந்திப்பது நல்லது. அதே வேளையில் சீடன் குருவை அவ்வப்போது சந்திக்காமலும் இருக்கக்கூடாது. மகளே, நானும் என் வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகத்தில்தான் இருக்கிறேன். நீ வயதில் மிகவும் இளையவள். ஆன்மீகத்தை நாடி இங்குமங்கும் அலைவது உனக்கு ஆபத்தாகவே முடியும். நான் சொல்வதை கேள். நீ எந்த நிலையில் வாழ்ந்தாலும் உலகின் கரை உன்னை படியாது. குருதேவர் இருக்கிறார். எதற்கும் பயப்படாதே, எதற்கும் கலங்காதே. உங்கள் உடம்பு என்பது வேறென்ன மகளே? அதுவும் என் உடம்பே அல்லவா? உங்கள் உடம்பு நல்ல நிலையில் இல்லாவிட்டால் நானும் கஷ்டப்படத்தானே வேண்டும். சாதனை வாழ்வில் பெரும்பாலான தடைகள் அகத்திலிருந்தே வருகின்றன. புற தடைகள் குறைவே. ஆனால் தடைகள் எவையானாலும் ஜெபம் செய்ய செய்ய, தியானமும் தாரணையும் பழக பழக அவை ஒவ்வொன்றாக விலகிவிடும்.